ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லா டிஃபன் வெரைட்டிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்திக்கான ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 7 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளினா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால ஒரு 7லேருந்து 8 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி இந்த துண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 10 முந்திரி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தயிர் இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நம்ம தயிர் ஊற்றுனதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இது ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி மல்லித்தழை தூவி இறக்கிக்க வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்